அடியவர்கள் பிறப்பு எளிதாக எல்லா காலத்திலும் வருவதில்லை. நூற்றாண்டுக்கு ஒரு முறை அல்லது சில நெடு ஆண்டுகளுக்கு பின்புதான் நிகழ்கிறது. வியாசரில் தொடங்கி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த பூமியில் அவதாரம் எடுத்துவிட்டார்கள். ஒவ்வொரு அடியவர் வாழ்வும் இன்றளவும் எண்ணி பார்த்து வணங்கக்கூடியதாகவும் வணங்கி வாழ்வு பெறக்கூடியதாகவும் இருக்கிறது. சாதாரண மனிதர்கள் வாழ்க்கை அப்படி இருப்பதில்லை. ஈசலைப் போல ஒரு நாளில் வாழ்ந்துவிட்டு மடிவது போல சில வருடங்கள் வாழ்ந்துவிட்டு மடிந்து போகிறார்கள். அவர்களையும் அவர்கள் வாழ்க்கையையும் யாரும் நினைவு கூர்ந்து பார்ப்பதில்லை. ஆனால் உயர்ந்த அடியவர்களும் அருளாளர்களும் உலகம் இருக்கும் வரை நினைவு கூறப்படுவார்கள். சாதாரண மனித வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் அடியவர்கள் வாழ்வு என்பது இறைவனின் கருணையால் வரமளிக்கும் தெய்வீக வாழ்வாகி எல்லோருக்கும் நன்மை அளிக்கும். இறந்த உயிரை மீட்டுத் தருவதில் தொடங்கி பிறப்பில்லா பேரின்பம் அடைய வைப்பது வரை அடியவர்களின் பங்கு என்பது பிரதானமாக இருக்கிறது. 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், ஞானிகள், மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், அடியவர்கள், புனிதர்கள், நல்லோர்கள் என இறைவனின் அருளை பெற்றவர்களை வரிசைப்படுத்தலாம். பக்தியின் தரத்தை பொறுத்தே இறையருள் ஒருவனிடம் குடிகொள்கிறது. அரியா பருவத்தில் இருந்த ஞான சம்பந்தருக்கு இறைவனே நேரடியாக பிரதட்சணமாகி பெருங்கருணையை பொழிந்தான். ஆனால் நாவுக்கரசரை தள்ளாத வயதில் இறைவன் தழுவி நின்றான். தழுவும் வயதிலும் தள்ளாத வயதிலும் இறைவன் அடியவர்களை தழுவி நின்று தரணிக்கோர் நல் வழியை காட்டுகிறான். வயது என்பது இறையருள் பெறுவதற்கு ஒரு தடையாக இருப்பதில்லை. ஆதரமாக இருப்பது நல் உள்ளமும் நற்செயல்பாடும் இறைவன் மேல் வரும் பக்தியும் இறையருளும் தான், வேறொன்றும் இல்லை. உயர்ந்த பக்தி ஒருவனை நல்வழிகளில் பயணிக்க செய்கிறது. அந்த நல்வழிகளானது பரிசுத்தமான எண்ணங்களை உருவாக்குவதில் தொடங்கி சொல், செயல்பணி, வாழ்வு என ஒட்டுமொத்த இயக்கங்களையும் நல்வழிப்படுத்தியும் ஆத்மாவை புனிதப்படுத்தி இறைவனுடன் இரண்டறக் கலக்கும் வரை தொடர்கிறது. இந்த இடைப்பட்ட காலப் பயணத்தில் எண்ணற்ற இறை சாதனைகள் பக்தனுக்குள் நிகழ்த்தப்படுகிறது. பக்தனுக்குள் இறைவன் குடி வந்தவுடன் முதலில் அவனை உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் செயலாலும் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்கிறார் இறைவன். பரிசுத்தமான உள்ளம் நமக்கு வாய்க்கப் பெறும் போது எண்ணற்ற நன்மைகள் நம்மை வந்தடைகின்றன. உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும் அல்லாமல் தெய்வீக வாழ்க்கைக்கும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருப்பது பரிசுத்தமான உள்ளமே. பரிசுத்தம் என்பது இறைவனை அறிய வைக்கவும் அடைய வைக்கவும் இருக்கின்ற முதல் படி. இந்த முதல் படியை ஆதாரமாக வைத்துதான் ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் அடியார்களும் இறையாற்றலை பெறுகிறார்கள். சாதாரண மனிதர்களாக இருப்பவர்களை தெய்வ புருஷர்களாக மாற்றுவது பரிசுத்தமான உள்ளமே. விதை விருட்சமாக மண் தேவைப்படும். அதைப்போலத்தான் மனிதன் புனிதனாக மாற பரிசுத்தமான உள்ளத்தை பெற முதலில் நாம் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும். சாத்வீகமான உணவை எடுத்துக்கொள்ளுதல், நன்மை தரும் மொழிகளை பயன்படுத்தல், நல் உணர்வுகளை தூண்டும் மென்மையான நல்லிசை கேட்பது, அமைதியான அணுகுமுறையை கையாளுதல், நல்லோர்கள் உறவை தக்க வைத்துக் கொள்ளுதல், அடியவர்கள் தழுவிய வாழ்வை நாமும் பின்பற்றுதல், அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ளுதல், சூரியோதயம், சூரிய அஸ்தமனம் ஆகிய நேரங்களில் இயற்கையோடு கலந்திருத்தல் மற்றும் தியானம், இறை வழிபாடுகளை கடைபிடித்தல், முக்கியமாக மற்ற ஜீவன்களுக்கு துன்பம் இழைக்காதிருத்தல், பாவம் என சொல்லப்படும் செயல்களை செய்யாதிருத்தல் என பல நற்செயல்களில் ஈடுபடுத்திக் கொண்டால் மனம் அது பரிசுத்தம் அடைகிறது. முக்கியமாக இறைவனுக்கு செய்யும் வைபவங்கள் மூலமும் நாம் பரிசுத்தமான எண்ணங்களை நமக்குள் விதைக்கலாம். தூய உள்ளம் என்பது தண்ணீர் கலந்த பாலிலிருந்து பாலை மட்டுமே பிரித்தெடுக்கும் அன்னப்பறவை போல நன்மை தீமைகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் தன்னிலை மாறாமல் ஒரு மனிதனை புனிதராக வாழச் செய்து அமைதி, அன்பு, பொறுமை, சிறந்த ஒழுக்க நெறி, எல்லோருக்கும் உதவும் குணமும் தவறுகள் இழைக்கா தன்மை என இறைவனுக்குரிய மாபெரும் நற்குணங்களை மனிதர்கள் பெற அடிப்படை காரணியாகவும் ஆதாரமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தூய்மையான உள்ளத்தை இறைவனை தொழுது நிற்கும் போதும், இறைவனுக்குரிய சேவைகளை செய்யும் போது, இறைவனை உள்ளத்தில் நிலைநிறுத்தும் போதும் மனிதனுக்கு வாய்க்கப் பெறுகிறது. தூய்மையான உள்ளத்தை பெறும் மனிதன் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். பாவங்கள் நீங்கிய மனிதன் புனிதன் என்ற மறுபிறப்பை எடுக்கிறான். அந்த மறுபிறப்பில் பேருண்மைகள் அறியப்படுகிறது. அழிவில்லாத இறையருள் தழுவி நிற்கிறது. தழுவி நிற்கும் இறையருள் மயக்கங்களை வேறறுக்கின்றன. வேறறுத்த பின் ஞானமானது போதிக்கப்படுகிறது. ஞானமடைந்தவன் மாசில்லா பேரொளியாய் பிரபஞ்சத்தில் இறை வடிவாய் ஜொலிக்கிறான்.